ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் வந்து நம்ம பவர் பேங்க்கை வந்து லாங் டைம் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதாவது 26,000 mAh நம்ம மாற்ற போகிறோம். பேங்க்கு ஒன்று எடுத்துக்கிட்டோம். இது மாதிரி பவர் பேங்க்கில் இருக்கிற பேட்ரிஸ் எடுத்துக்கிட்டோம். 1 2 3 4 5 6 7 தேவையான மெட்டீரியல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 11,000 mAh பவர் பேங்க்கு. இது ப்ராப்ளமாக இருந்தது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சார்ஜ் போடுற பின் வந்து பிரச்சனையாக இருந்தது. அது வந்து சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன் எடுத்துகிட்டு. இல்லை பின் இருந்தால் புது பின் இருந்தாலும் மாற்றிக்கலாம். ஈஸியாக இது வந்து லைட்டாக தூக்கிட்டு இருக்கும். நீங்கள் சால்ட்ரிங் பண்ணாலே சரியாயிடும். இது வந்து பிஎம்எஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட்டு 2200 mAh. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 11,000 mAh இருக்குது. இதில் 5 செல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 5 செல்ஸ் யூஸ் பண்ணாலும் எங்களுக்கு வந்து பவர் வந்து போதுமானதாக இல்லை. ஒரு 2-3 மொபைலு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து போகும்போது எங்களுக்கு வந்து பவர் பத்தலை. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ஒரு 7 செல்ஸை எப்படி வந்து இதோட ஆட் பண்ணலான்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒயர் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு 2 ஒயர் வந்து ப்ளஸ்ஸு மைனஸில் சால்ட்ரிங் பண்ணி இந்த மாதிரி கிளிப்பு செஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி இந்த பேட்டரியில் ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்லீவ்ஸ்லாம் போட்டு சால்ட்ரிங் பண்ணி ஃபிட் பண்ணிக்க போகிறேன். எப்போ லாங் ட்ராவல் போகிறனோ அப்போ வந்து இதை கனெக்ட் பண்ணிவிட்டு சார்ஜ் போட்டுனா எனக்கு ரொம்ப நேரம் நிற்கும். டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டுனா நம்ம இந்த 11,000 mAh மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி 26,000 mAh எப்படி மாற்ற போகிறோன்ற வீடியோவை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஒன்று ஒன்றா பார்ப்போம். இந்த ஸ்லீவ்ஸ்லாம் எப்படி ரெடி பண்ணுறன்றதை பார்ப்போம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிட்டு இந்த லெக் இப்படி வச்சு நோஸ் ப்ளே இருக்கும். இது கொஞ்சம் சைஸ் வந்து பெரிய லெக்காக தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன லெக் இந்த மாதிரி கூட நீங்கள் போடலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது பைக்லாம் வரும். என்கிட்ட இது இல்லாததுனால நான் இந்த லெக் யூஸ் பண்ணுறேன். இல்லைன்னா நார்மலாக நீங்கள் ஒயர் கனெக்டர்லாம் இருக்கும், அந்த மாதிரி ஒயர் கனெக்டர் தேவையான யூஸ் பண்ணலாம். தேவையான அதை கட் பண்ணி சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். பட் அது இப்போதைக்கு இல்லை என்கிட்ட, அதனால் நான் இது மாதிரி பண்ணுறேன். இப்போ இதை லாக் பண்ணணும் கரெக்டாக அந்த நோஸ் ப்ளே வச்சு. இது மாதிரி மடிச்சுக்கணும். ஒயர் வந்து இழுத்தாலும் வெளியில் வரக்கூடாது. அதே மாதிரி நம்ம வந்து சீவி விட்ட ஒயர் வந்து இந்த கம்பியில் நல்லா படுற மாதிரி வச்சு அழுத்திக்கணும். வச்சு ஒரு லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிவிட்டு இப்போ இழுத்தா கூட இது வராது. இது வந்து நெகட்டிவ்னா பிளாக் கலர் இது போட்டுக்கலாம். இப்போ 8 inch ஸ்லீவ் யூஸ் பண்ணுறேன். ஃபேன் ஆஃப் பண்ணுறேன். இன்னொரு லெக் ரெடி பண்ண போகிறோம். இந்த லெக்கு வந்து சரியாக மடிக்க தெரில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சால்ட்ரிங் கூட இந்த இடத்துல வச்சிடலாம். இந்த இடத்துல நீங்கள் சால்ட்ரிங் வச்சிட்டிங்க அப்படின்னா ஒயர் வந்து இழுத்தாலும் வராது. நெகட்டிவ் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, பழைய பவர் பேங்க் எடுத்து ஒரு சின்னதாக வந்து சால்ட்ரிங்கில் வந்து இந்த மிஷின் மூலிமா இந்த ஹோல்ஸ் போட்டிருக்கேன். ஹீட்டில் கொஞ்சம் போட்டிங்கன்னா ஹோல்ஸ் ஆகிடும். தேவையான மாதிரி வச்சு நான் லாக் பண்ண போகிறேன். அது எப்படி இருந்ததோ பாக்ஸை அதே மாதிரி வச்சு லாக் பண்ண போகிறேன்.
ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஒயரும் நெகட்டிவ் ஒயரும் எடுத்துருக்கேன். இப்போ நார்மலாக இந்த பவர் பேங்க் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா 11,000 mAh. ஓகேங்களா? இப்போ இந்த பேட்டரிலாம் எப்படி கனெக்ட் பண்ண போகிறோன்றதை நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, எல்லாமே வந்து சீரீஸில் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். பேரலாக எதுவும் தேவையில்லை, எல்லா நெகட்டிவும் சேர்த்து ஒன்றா நம்ம சால்ட்ரிங் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து இந்த ஸ்டிக் மூலிமா வந்து சால்ட்ரிங் பண்ணியிருக்கு, மறுபடியும் வந்து சால்ட்ரிங் பண்ணிங்க. புரியுதா? ஆல்ரெடி கனெக்டில் தான் இருக்குது, ஒரு சேஃப்டிக்காக 2 ஒயராக வந்து பண்ணியிருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா +++, இங்கேருந்து +++, இதுலேயும் வந்து ப்ளஸ் வந்து சால்விங் பண்ண போகிறோம். இந்த இடம் வந்து சால்விங் ஆக மாட்டேங்குது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைஃப் இருக்கும், லைட்டாக அதை கிராஷ் பண்ணிங்க அப்படின்னா ஒட்டிக்கும். கொஞ்சம் ஒரு 5 செகண்ட் வந்து இந்த மாதிரி ஹோல்டு பண்ணிங்கன்னா சரக்கு கரெக்டாக உட்காந்துரும். இப்போ நம்ம நார்மல் சால்ட்ரிங் மாதிரி பண்ணிக்கலாம். இதில் ரெடி பண்ணதுக்கு லெக் இதில் ரெடி பண்ணிட்டு இது வந்து பாசிட்டிவ் டெர்மினல் கொடுவா. இப்போ நெகட்டிவ் டெர்மினலில் நெகட்டிவில் வந்து சால்விங் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ பாசிட்டிவ் டெர்மினலில் பாசிட்டிவில் சால்விங் பண்ணி எடுக்க போகிறோம். வந்து ஒரு சப்போர்ட் பேலன்சிங்காக இது சால்விங் பண்ணுவோம். ஜஸ்ட் ஃபார் இது வந்து ஒரு சேஃப்டிக்கு தான். எல்லாம் வந்து ஆடாமல் இருக்கிறதுக்காக ஒரு டேப் போட்டு கொஞ்சம் கரெக்டாக வச்சு டேப் போட்டு வச்சுருக்கேன். இதனுடைய வோல்ட் எவ்வளோ நம்ம பார்ப்போம். ப்ளஸுக்கு ப்ளஸ் ப்ரூஃபு, மைனஸ்க்கு வந்து மைனஸ் ப்ரூஃப் வச்சிங்கன்னா, இப்போ நான் 20ல் வச்சுருந்தேன், 20ல் வந்து காட்டல, பிளாங்க் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா 23.3 வோல்ட் இருக்குது. ஏன் இதில் வந்து 23 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இப்போ நாம் வந்து ரெடி பண்ண வோல்ட்டு செக் பண்ணுவோம். ப்ளஸுக்கு ப்ளஸ் ப்ரூஃப் வச்சுட்டேன், மைனஸ்க்கு மைனஸ் ப்ரூஃப் வச்சுட்டேன், 4 வோல்ட்டு தான்.
இது வந்து சீரியஸ் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். இது ஒரு பேட்டரியோட செல்ஸோடைய வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட்டு. இதில் மொத்தம் 7 பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கேன். 7 பேட்டரியும் சீரியஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு செல்லோட எம்ஏஹெச் பார்த்தீங்கன்னா 2200 எம்ஏஹெச். இப்போ வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது எம்ஏஹெச் வந்து அதிகமாகும். பட் பேரலாக நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சர்க்கியூட் போட்டிங்க அப்படின்னா வோல்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இதனுடைய எம்ஏஹெச் பார்த்தீங்கன்னா 2200 தான். சரிங்களா? இப்போ இதனுடைய எம்ஏஹெச் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 எம்ஏஹெச். இது பார்த்தீங்கன்னா 11,000 எம்ஏஹெச். ஆனால் இதனுடைய வோல்ட் பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட் தான். இப்போ சார்ஜிங் வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4.2 வோல்ட் வந்து நமக்கு வந்து காட்டும். இப்போ இந்த பேட்டரியோட வோல்ட் என்னன்றதை நம்ம செக் பண்ணலாம். பார்த்தீங்களா 4.0 வோல்ட் இருக்குது. இது இன்னும் சார்ஜ் போட்டிங்கன்னா 4.2 வோல்ட் வந்துடும். இதை நீங்கள் இதனுடைய வோல்ட் பாருங்கள் 4 வோல்ட் இருக்குது. ப்ரூஃப் வந்து மாற்றி வச்சுருக்கேன், அதனால் உங்களுக்கு மைனஸில் காட்டுது. ஓகே, இந்த வோல்ட்டையும் ப்ளஸ் மைனஸோட கனெக்ட் பண்ணனா இது பேசிக்காகவே வந்து 11,000 எம்ஏஹெச். இது ஒரு 15,000 எம்ஏஹெச். இது ரெண்டும் சேரும்போது உங்களுக்கு வந்து பவர் வந்து அதிகமான ஏஹெச் கிடைக்கிறதுனால நீங்கள் வந்து நிறைய ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபேமிலிக்கு தேவையான சார்ஜ் இந்த சார்ஜர் மூலமாகவே யூஸ் பண்ணிக்கலாம். எங்கிட்ட இருக்க வேஸ்ட்டாக கிடைக்கிற பொருளை எடுத்து இதை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் போகிறதுனால கொஞ்சம் கரெக்டாக ஃபினிஷிங் ஆகலை. இல்லை நம்ம ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாவது கேப் விழுந்துட்டுருக்கோம், லாக் ஆகாமல் இருக்கும். அப்போ சும்மா ஃபெவிக்விக் ரொம்பலாம் இல்லை, சும்மா ஒரே ஒரு ட்ராப் விட்டு ஒரே ஒரு இடமா வைங்க. எல்லா இடமும் வச்சிங்கன்னா மொத்தமாக பிடிச்சிக்கும். சும்மா ஷீட் பண்ணுற மாதிரி ஒரு லாக், ஒரு டாகா மாதிரி அடுத்த டைம் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கணும். தேவையில்லை இனிமேல். இந்த ஒயர் போடுறதுக்காக தான் இதை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா ஃபெவிக்விக் வந்து ஒட்டிக்கும் அந்த வயருக்கு. கனெக்ஷன்லாம் கரெக்டாக பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க, மாற்றி போடக்கூடாது. இப்போ வந்து சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85% இருக்குது. லாஸ்ட்டு வந்து 100% வந்து சார்ஜ் ஆகிறதுக்காக ஆகிட்டுருக்கு. ஆல்ரெடி வந்து நீங்கள் பார்த்தீங்கல்ல 4 வோல்ட் இருந்தது, அது நம்ம பேசிக்கலாம். இப்போ வந்து அந்த ஒரு லைட் பிளிங்க் ஆகுது பார்க்கலாம். இப்போ வோல்ட் எதுக்கும் ஒரு கிராஸ் செக்கிங் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா